இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு வறுமையான ஒரு காலை சாப்பாட்டோடு தான் உங்களை சந்திக்க போகிறோம். அப்போ என்ன காலமை சாப்பாடு கழுவி எடுக்கிறது பயங்கர சிரமம். அப்போ இதெல்லாம் சொன்னால் நல்ல ஈஸியாக இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். வேணா இதுக்குள்ள நாங்கள் வந்து அப்பச்சோட்டாவுக்கு தக்காளி வந்து ஒரு விதமான இன்றைக்கி போட்டு காட்ட போகிறோம். அதை வந்து நாங்கள் வளமே தக்காளி மரக்கறியில் அவிஞ்சு வேலை கடைசி விடிய காலமேல தாங்க அது உடல் பயிற்சி தெரியுமா? வந்து இப்போ தான் உங்களுக்கு ரசியை தந்துட்டு போகிறாங்க. இதுதான் வந்து அந்த நாம்பன் மாட்டு பார்த்தா சிரிக்காதுங்க, சின்ன சின்ன இட்டலின்னு. ஏன்னா நாங்கள் வாங்கின இட்டலி தட்டு வந்து சின்னனா வாங்கினாங்க, அதனால சின்ன இட்டலியில் நான் விற்கிறோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் சம்பல், அது வந்து ஒரு டேஸ்டான சம்பல். இதுக்கு நாங்கள் தேசி புளியெல்லாம் மட்டும் வச்சுக்கிறோம். நான் தம்பியோட கடை என்ன செய்யறதா நான் இன்னும் அது அப்படிலாம் யோசிக்க கூடாது. வெட்டி தோல் வெட்டிகரமா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இந்த காலம்மா வீடியோ எடுக்கிறோமே ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய அஸ்டினுடைய பிறந்த நாள் கடவுளுடைய விளையாட்டு போட்டி. அப்போ அதனால் வந்து காலம்மா பின்னரம் மதிய சமையல் வந்து வீடியோ எடுக்க நேரம் இல்லைன்னு எதுவும். அப்போ அதனால் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய காலம்மா சாப்பாடு தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து எடுக்க போகிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வேலையும் இல்லை தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே இந்த விளையாட்டு போட்டி. வளமையாக சின்ன தான் கூட்டி கொண்டு போகிறோம் சின்ன விளையாட்டு போட்டி தானே. இன்றைக்கும் அதே வல்லவையே தெரியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஆர்த்திக்கு டியூஷனாக நான் இதில் கூட்டி கொண்டு போயிடுவேன். பாப்பா ஏழுமான அளவு நீங்கள் கூட்டி கொண்டு போகும்போது அப்புறம் வர வேண்டியில வர மாட்டேன். ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளையில பிரித்து தந்துடுறாங்க. ஆர்த்தின விஷயங்கள் அங்கே நான் கூடுதல ஓட தெரியாது. அப்பா வந்து எங்க அது வந்து நோமலாக செய்தவங்க எடுத்துனா அந்த ஸ்கூலில் வந்து அந்த பிரின்சிபலாக செய்தபடியால் சும்மா சின்ன பிள்ளைகளோடையாக போனீங்களே என்ன இதே சாரி கட்டி போகிறோடையாக பெரிய பஞ்சு அதெல்லாம் உங்களை அவங்கள அடிச்சு விடுறாரு. ஓகே, அப்போ இன்றைக்கு நாங்கள் அஸ்டின் வந்து ராத்திரி 6 மணிக்கு நித்திரா போட்டு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஏன்னா இந்த விளையாட்டு போட்டியை நான் நல்லா விளையாட்டு செய்யணும். அப்புறம் நித்திர தூங்கணும் நல்லா வெளியே படுத்துருக்குறேன். அப்போ உண்மையிலே நேற்று சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அஸ்டின் இந்த வீடியோக்கு வந்தது நிறைய பேர் வந்து அஸ்டின் குட்டி தேங்காய் விடாதீங்க வேலை செய்ய விடாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ பம்பலுக்காக தான் அப்படி ஆளை வச்சு எடுத்து நாங்கள். ஆனால் உண்மையிலே அஸ்டினை வந்து நேசிக்க உறவுகளை பார்க்க சந்தோஷமாக இருந்தேன் நான். ஓகே, அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வறுமையான ஒரு காலை சாப்பாட்டோடு தான் உங்களை சந்திக்க போகிறோம். அப்போ என்ன காலமை சாப்பாடுன்னு சொன்னால் இட்லி. என்ன இது இட்லியும் சாம்பாரும் பச்சை மிளகாய் சம்பலும். அப்போ இதைத்தான் மத்தியானம் வந்து அதே என்ன இட்லி போட்டோன்னு சொன்னால் விளையாட போகிற பிள்ளைக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அஸ்டிக்கு ராத்திரி வந்து இடியப்பமாக வச்சு கொடுத்துறாங்க. இப்போ வந்து இட்லி என்ன அஸ்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இட்லி ஆத்துக்குட்டி வந்தோட பார்க்குது நம்ம அஸ்டின்னு சொல்லி கொண்டுருக்குறாரு. அப்போ இட்லி என்ன அஸ்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதே வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஆனாலும் நான் இதே வந்து அவிச்சு தீத்தி முடிச்சுட்டு ஒரு 12:30 போவீங்களா விளையாட்டு போட்டிங்க எனக்கு ஆரோக்கியம் காணாது. அப்போ இட்லி அவிச்சு சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ டேரக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் வந்து அரிசி அவிஞ்சு ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் 2 கறியினாலும் சமைச்சு கொஞ்சம் சோறும் தீட்டி விட்டால் தான் நல்லது. ஏன்னு சொன்னால் வர 6-7 மணி ஆகும். அப்போ பாவம் சின்ன பிள்ளை வெயில் கலங்குறவங்கள நிற்கிறது. அப்போ அதனால் அப்படியெல்லாம் செய்தால் நாளை அனுப்பணும். அப்போ மதிய சாப்பாடு 2 கறியோட முடிக்கிறது. இன்றைக்கி காலம்பு சாப்பாடு வீடியோ பதிவு செய்யணுமே எதுவும். ஓகே, அப்போ இட்லி வந்து நான் குழச்சி அடித்து வச்ச எதையுமே நான் காட்டையில் ராத்திரி தான் குழச்சி வச்சேன். அது கூட 100 போட்டு மறந்துட்டேன் நான். அப்போ அதான் ஞாபகப்படுத்தி விட்டாரு. அப்போ உண்மையாக நான் வந்து இட்லிக்கு வந்து நல்ல விளக்கினவளும் தான் போடுறோம். நாங்கள் வந்து போதும் எல்லாம் போடுறது இல்லை. ஏன்னா அது வந்து கழுவி எடுக்கிறது பயங்கர சிரமம். அப்போ இதெல்லாம் சொன்னால் நல்ல ஈஸியாக இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். வேணா இதுக்குள்ள நான் வந்து அப்பச்சோட்டா உப்பு எல்லாம் கலந்து வச்சுக்கிறபடியாக தான் இப்படியே வச்சு அவிக்க போகிறோம். அடுத்தது வந்து பருப்பு ஊற போட்டிருக்கோம். பருப்பு பூசணிக்காய் உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் இவ்வளோ தான் இருக்கிற மரக்கறியை வச்சு இன்றைக்கு ஒரு சாம்பாரும் செய்து
பச்சை மிளகாய் இருக்குது, சம்பல் மருந்து அடிக்கப்படும் இது. ஓகே, அப்போ இட்லி வந்து உண்மையில சொல்லணும், எனக்கு அந்த வீட்டில் இருக்க ஒரு எல்லாரும் லன்ச் சீட் போட்டு அவிக்கிறாங்க ஒரு நானும் என்ன செய்தேன் லன்ச் சீட் போட்டு அவிச்சு அப்பா இட்லி அவிஞ்சது இல்லையோ என்னமோ தெரியல, நான் இந்த கை அவிஞ்சு அவி எனக்கு தான் தெரியும். இந்த தூக்கினாஞ்சது அப்படி கையில் ஆவி வந்து அடிச்சு இந்த 4 விரலும் பயங்கர தோலையெல்லாம் முறிஞ்சது. அதுல இருந்து எனக்கு பயம் லன்ச் சீட் போட்டு அவிக்க மாட்டேன், உண்மையை சொல்லணும் பயம். ஒரு கச்சூடு வாங்கிட்டேன். அப்போ அதனால என்ன செய்யறாங்கன்னா தட்டுக்கு வந்து தேங்காய் பூசி போட்டு கரண்டியால் தான் நான் தட்டி எடுக்கணும். அது வந்து எனக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்குது, ஆவியும் அல்லாது. சரி, அப்போ இட்லிக்கு வந்து மாவெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கிறோம். நாங்கள் வீட்டு இட்லியினுடைய நான் வந்து உளுந்து வந்து கூடுதலாக சேர்த்து ரவையை குறைச்சி போடுறோம் நாங்கள். சரி, அப்போ இதை வந்து நாங்கள் அவிச்சு கறி வைக்க பார்ப்போமே. ஓகே, இப்போ நாங்கள் சாம்பாருக்கு வந்து மரக்கறி அவிய வச்சுருக்கோம். தக்காளி பழத்தை வந்து ஒரு விதமாக நான் இன்றைக்கி போட்டு காட்ட போகிறோம். அதை வந்து நாங்கள் வளமே தக்காளி மரக்கறியில் அவிஞ்சு வேலை கடைச்சிட்டோம், தக்காளி பழம் போட்டுருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு 2-3 நாள் எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வச்சு கொடுத்துட்டா விதமான ஒரு சாம்பார் செய்தவா. என்னண்டா இந்த தக்காளி பழத்தை வந்து இதுக்குள்ளே போடாமல் செய்தோம். இப்போ நாங்கள் தாளிச்சு கொண்டு வந்தோன்னே கறிக்கு அந்த திஞ்சல் சட்டியில் வச்சு தாளிச்ச வெங்காயம் எல்லாம் வரைக்குள்ள இந்த தக்காளி பழத்தையும் கொட்டி நல்லா வதங்கி வர அப்படியே அடி சாம்பாருக்கு போட்டுவேன். அது நல்லா இருக்கு கொஞ்சம். அந்த மெதட்டில் நான் வந்து நீ செய்து பார்க்க போனேன். இப்போ மரக்கறி வந்து அவியட்டும், தக்காளி பழம் வந்து இருக்கட்டும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30 ஆகுது. இன்னுமே ஓரளவுக்கு டீ ஊற்றி கொடுக்கல. காலை முழுப்பி இவ்வளோ முத்தமெல்லாம் கூட்டி கிட்டி விளாசெல்லாம் கூட்டி தண்ணி போட்டு அப்போ காலமாக சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்கள் எல்லாபடியும் கொஞ்சம் ஆறுல செய்கிறோமே. அப்போ இது வந்து அவியட்டும். இந்த கேப்புக்கு வந்து நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டை தொடருவோமே. தேங்காய் துருவல் அப்பா வடிவா திருவிடா தேங்காய் அப்பாவுக்கு அனுபவம் தானே. விடிய காலமேல தேங்காய் திருவிழா உடல் பயிற்சி தெரியுமா? வீடியோ அது ஆக பயிற்சி விடிய காலம் சும்மா சும்மா போடணும், அவரை கூட்டணும், குறைக்கணும், கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு விளையாட்டு வைப்பாங்க, பழைய மாணவருக்கு வைப்பாங்க. அப்புறம் காட்டில எடுக்கலான்னு சொல்லி போன வருஷம் போட்டீங்களோ? அப்ப என்ன அவ கொண்டு கொமனா குழுவாச்சு சந்தோஷம் தான். பழைய மாணவர்கள் பார்க்க போனா நாங்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். நாங்களும் நாங்க படிச்சுட்டாங்க. நானும் போதும் காணாது வேகம் காணாது. அப்பா தாங்க அது பார்க்க அவ்வளோ சிலவாகிறாங்க தெரியுமா? அதான் சரி. என்னங்கோ பிஸ்கெட் அம்மா. ஓகே, அப்பா தேங்காய் தீட்டு அப்பா கொடுங்க டீ. நான் வந்து டீ குடிக்கிறேன். என்ன இன்னைக்கு காலம் சாப்பாடு லேட் ஆகிட்டு இருந்தால் சாக்லேட் பிஸ்கெட் ஒரு டீ குடிச்சிட்டு மிகுதி வேலையை தொடருவோம். என்ன அது குடிச்சு வருங்க. அவன் டீ குடிக்க தெரியாது பிள்ளைக்கு இல்லை. ஆமாம், அப்பா குடிக்கிறேன். டீ குடிக்க போறீங்களா? டீ குடிக்க போறீங்க? குடிப்போம். அப்பா என்ன தடிமன் நல்லா இருக்கா? தடிமன் வந்தால் அந்த என்ன சாப்பாடு தான் என்ன சாப்பிடணும்னு தெரியாது. வாய் டேஸ்ட் இல்லை. இதுக்கெல்லாம் டீ குடிப்பாரா? குடி காப்புங்க பிக்கா அப்பாவுக்கு அந்த அப்பாவுக்கு வைக்கோட அது பூசணிக்காய் இருக்குங்க. அப்பா காலை நிப்பாடு மாதிரி சேர்த்து குடிக்க. அம்மா குடிக்கிறேன் கொஞ்சம் பாப்பா குடிச்சாட்டா பாப்பா. என்னது
இறக்கி குத்தணும். பாபம் இடி இடி சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சாம்பார் வந்து காய்ச்சியாச்சு இந்தா நல்ல உள்ளி மிளகா வாசத்தோட ஒரு சாம்பார் அப்படி சாம்பார். இது வந்து இட்லிக்கு மாவு வந்து எல்லாம் கரைச்சி பதப்படுத்தி வச்சுருக்குறோம். இப்போ தண்ணியும் வந்து கொதிச்சாச்சு. நீ அழிக்கச்சா ஏன்னு ஓகே. அடுத்தா வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா இன்றைக்கு எங்களோட அஸ்டிங்குட்டின விளையாட்டு போட்டிக்காண்டி அப்போ சுபாஷ் வந்து ஒவ்வொரு ஞாயிறுலையும் வந்து வரணியில் வந்து நல்ல நாம்பன் மாடு வந்து ஒவ்வொரு நாளும் போடுவாங்களாம். ஒரு கிழமை மாடு வந்து போடுறேன்னு சொல்லி அப்போ எங்களையும் வந்து இந்த கேட்டு தான் ஆச்சு உங்களுக்கு வேணுமென்னு சொல்லி அப்போ நான் எனக்கு 8-9 மணிக்குள்ளே கொண்டு வந்து தரணுமென்று சொல்லி என்னென்னு சொன்னால் நான் இந்த கஷ்டம் இந்த விளையாட்டு போட்டினுடைய வெளியே சமைக்கணுமாண்டு உண்மையிலே அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் வந்து இப்போ தான் கொண்டு வச்சு எங்களுக்கு தந்துட்டு போகிறாரு. இந்த இதுதான் வந்து அந்த நாம்பன் மாட்டு வச்சு. ஆனால் இந்த வச்சு வந்து உண்மையிலே நாங்கள் கடையில் கூட வாங்கி மாட்டு சமைக்கிறேன், எங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் இது வந்து சுபாஷுக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து அப்படி போடுற கடை என்றபடியில் தான் அதை வாங்கினாங்க. 2000 வந்து ஒரு பங்கு வந்து அப்போ இதே மாதிரி சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த விளையாட்டு போட்டு சாம்பியனுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது வேணாஸ்டின். ஓகே. அப்போ இதை கொண்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இட்லி அரைக்க பார்ப்போமே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களோட பஞ்சு போல இட்லியும் வெள்ளை சம்பலும் சாம்பார் வேணாஸ்டின் செய்தாச்சு. இந்த இட்லியை பார்த்தா சிரிக்காதுங்க, சின்ன சின்ன இட்லின்னு. ஏன்னா நாங்கள் வாங்கின இட்லி தட்டு வந்து சின்னதாக வாங்கினாங்க, அதனால சின்ன இட்லி தான் வைக்கிறோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் சம்பல், அது வந்து ஒரு டேஸ்டான சம்பல். இதுக்கு நாங்கள் தேசி புளியெல்லாம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சாம்பார். எப்படி இருக்கு சாம்பார்? இப்போ நல்ல வாயினமாக இருக்காவா? ஓகே, நல்ல வாயினமாக இருக்கா மஸ்டின்னு சொல்லுதானே. அப்போ ஜது வந்து இடையில வந்து பொடியல் வந்தேன்னு சொல்லி ஜது வழியால் போயிட்டான், அது அலுவலன்னு சொல்லி. அப்போ அதனால இப்போ கேமராமேனை வந்து இடைக்கிழமை அஸ்தினம் மாறிச்சு. இப்போ சின்ன தோன்றுருக்கேன் அஸ்தின். சரி ஓகே. அப்போ இதுதான் வந்து எங்களோட காலமை சாப்பாடு. இட்லி எனக்கு சொன்னால் அஸ்தினுக்கு ரொம்ப பிடிக்குமல்ல. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பிடியோ இட்டு அதுக்காக நாங்கள் அவிச்சிட்ட மாட்டேக்காண்டி இல்லை. அந்த ஆக மொத்தமாக குண்டா வர இட்லி எல்லாம் பிடிக்காது. இந்த இது வந்து அளவான இட்லின்னு மெஞ்ச நல்ல சாப்பிட்டா இருக்குது. சரியான பஞ்சு ஒரு பேக் கொண்டு போவோமே. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் மச்சின். ஓகே. அப்போ நானும் மச்சின் தான் எங்களை இட்லியும். இப்போ எல்லா இடம் ஒரு இருமல் சளி வந்தாலும் கொஞ்சம் தொல்லையாக இருக்கு மச்சின். ஃபுல்லாக இருமல்ல. ஓகே. அப்போ எங்களை சாம்பியன் போயை வந்து நாங்கள் வடிவாண்டி கவனிப்போமே. சாம்பியன் போய் இதோ இட்லியும் சாம்பாரும் ரெடி. ஏன்னா சாப்பிட்டு பாப்பா. கிட்ட வாங்க அச்சின் பக்கம். அப்புறம் நான் அச்சினுக்கு வளமையாக சொன்னேன் மாட்டேங்க. நான் அச்சின் சாப்பாடு தீத்தியில் விட நான் சாப்பிட்டு பார்த்தாச்சு. எப்படி கொஞ்சம் சொல்லுவாண்டு பட்டு நான்ற பற்றி அக்காடு எப்படி இருக்கும்? அச்சினுக்கு விருப்பமான சாப்பாடு இட்லி தானே. என்ன உண்மையாக அங்கே அச்சினை பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு பான் பனஸ் எதுவுமே சாப்பிடல. நம்ப மாட்டீங்க, உண்மைக்காத. அந்த புட்டு சாப்பிட்ற நேரம் வந்து இது சோறு கொடுத்தாலும் 3 வேளை சாப்பிடும். மரக்கறியில் வந்து எல்லா மரக்கறியும் பிடிக்குமே. பூசணிக்காய் மரவள்ளி கிழங்குன்னா இன்னும் நல்ல விருப்பம். பஸ்டி மூட்டை வந்து விரும்பி சாப்பிடும். நாங்கள் வந்து அதுக்குள்ள வந்து மதிய சாப்பாடு தயார் பண்ணணுமே. என்ன வைக்கப்படுற எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரெட்டரையும் கறியும் உண்மையாக நல்லா இருக்கா வைக்கப்படுது.
ஓகே இது பார்த்தாலே தெரியும் நல்ல இட்டலி வந்து நல்லதானே பச்சை உளுந்து படிக்கிறார்கள் மூளை வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது சாப்பிடுங்க ஐயா இப்படி தான் நஷ்டம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட விடுறதானே அச்சனுக்கு இட்டலி பிடிக்குமல்லோ தோசையும் பிடிக்கும் நல்லா இருக்கு சரி அப்போ இந்த சம்பியோட வரணும் போட்டியா இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டுவேன் என்ன அது என்னென்ன விளையாண்டு இருக்கு என்ன சாப்பிட்டு சொல்லு என்னென்ன விளையாண்டு இருக்கு அவங்க அச்சு தண்டை வர சொல்லணுமா சொல்லு நீளம் பாய்க முட்டுக்கால் அடுத்து இது லெஃப்ட் லைட் மாச்சிங்க வந்து லெஃப்ட் ரைட் அதில் இருக்குதா மற்றது இந்த முழங்காலில் இந்த பந்தறிகிறது ஓட்டம் என்ன 3 விளையாட்டில் இருக்குது 3 விளையாட்டுலையும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து வின் பண்ணி ஆள் வந்து சாம்பியன் 3 சர்டிஃபிகேட் பரிசு எல்லாத்தோடையும் வீடு வந்து சேருவார் என்ன அதே மாதிரி இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து நல்ல விளையாட்டு திறமை அதெல்லாம் செமிச்சிருமா இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா அப்புறம் மதியம் வச்சு வேணாம்மா சமைச்சு வேலைக்கு சாப்பாடு தந்தேன்னு சொன்னால் ஏன்னா வெயில் நேரம் உண்மையாக எத்தனையோ பிள்ளைகள் வந்து அந்த கிரவுண்டில் மயங்கி விழுகிறதானே அப்போ ஏன் அந்த காலத்துக்கு போவான் அப்போ கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கூட இருந்தால் நல்லதானே ஆஸ்திரேலியா எதிர்ப்பு சக்தி வந்து கூட தான் இருக்கேன்னு சரி இருக்கல்ல எல்லாருக்குமே தெரியும் நோமெல்லாம் உண்மைதான் எவ்வளோதான் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது என்னதான் சூழ்நிலை இருந்தானே வந்தானே என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த சாப்பாட்டு பகுதியில் வந்து ஒரு நாளும் பிள்ளைகளை வந்து வஞ்சிக்கிறதும் இல்லை செய்து கொடுக்காமல் கடை சாப்பாட்டுக்குள்ள கொண்டு நுழையிறதும் இல்லை சில வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு 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 வேஸ்டிங் உதைக்குது ஓகே அப்போ கூடுதலாக வந்து கடை சாப்பாடு வந்து சின்னவனுக்கு வந்து பிடிக்காது அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கடையில் வந்தால் சாப்பிட்டே வர மாட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா கடை சாப்பாடு பிடிக்காது அதே போல் எங்களுக்கு வந்து சும்மா ஜாதி ஜீவா வந்தாங்க எனக்கு கொத்து ரொட்டி ரைஸ் அப்படி சாப்பிடுவாங்க கூடுதலாக வந்து நாங்கள் வீட்டில் செய்து தான் சாப்பாடு சாப்பிடுவேன் அதுதான் வந்து ஆரோக்கியமும் சரி அப்போ இதுதான் வந்து எங்களுடைய காலம்பு சாப்பாடு ஒரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சாங்க மிகுதி வீடியோ வந்து எங்களோட அஸ்டினை வந்து 1 மணிக்கு சாப்பாடு தீத்தி மறுபடியும் சாப்பாடு தீத்தி வெளுக்கிறதுக்க பார்ப்போமே சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து வீராங்கனையை வந்து வெளுக்கிறத போகிறோம் நெக்ஸ்ட் அதாவது அஸ்டி முடிஞ்சு இந்த வெயிலுக்கெல்லாம் முழுவ வேண்டாம்னு சொல்ல மறுபடியும் வந்து ஒவ்வொரு நாளும் முழுக்கத்தாங்க இந்த கேட்டேன் நெக்ஸ்ட் அப்போ முடிய சாப்பாடு எல்லாம் வடிவெல்லாம் சாப்பிட்டு அங்கே வந்து இருக்கிறார் அப்போ வழுக்கிற தேக்கல என்ன கேள்வி சாப்பாடு தேக்கலாமா நான் சம்பி எடுக்காட என்ன செய்யறதா நான் இன்னும் அது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது வெட்டி தொழில் என்ன செய்யறது சரி ஒவ்வொரு வருஷம் சம்பி எடுப்பேன் ஆனால் இந்த வருஷம் எடுக்காட்டாலும் அதை குறித்து கவலைப்படக்கூடாது சரியா நல்ல ஏழுமான அளவு விளையாடு ஆனால் எடுக்கலையேன்னு சொல்லி மனசு சாப்பிடக்கூடாது சரியோ வெட்டி தொழில் 2யும் சமனாக நினைக்கணும் சரியா ஓகே அப்படி ஒரு டென்ஷனும் ஓடைக்க பின்னுக்கு பார்க்குறோம் ஆக்கல பின்னுவா ஓடிடும் அப்பா பேரண்ட்ஸ் விளையாட்டு அப்பா என்ன செய்யறாரு அப்பா இந்த அப்பா வரணுமா அப்பா இந்த முறை இல்லாது அப்பா தடிமன் அப்படி சொல்லல அப்படி சொல்லலாம் பாப்பம் வடிவா தான் கிடக்கு சு எல்லாம் நேற்று அடுத்து இந்த விளையாட்டு போட்டிகள்னு சொல்லி புதுசாக எல்லாம் அடுத்து நாங்கள் என்ன அண்ணாட்ட கொடுத்தோடனே அண்ணா அம்மாவோட எல்லாம் தச்சு கொண்டு அப்போ கிழமை காய்ச்சட்டியோட போல் வச்சு கொண்டு போய்க்கல என்ன செய்யறது உடுப்பு அளவில்லாத அடைச்சு பாருமே பாப்பம் ரைட் வடிவா தான் கிடக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அஸ்டின் சாம்பியன் கிடைக்காட்டி கவலைப்படக்கூடாது சரியோ அண்ணா 2யும் சமனாக நிற்கும் ரேஸில் விட மாட்டான்னு நினைக்கிறேன் என்ன அப்படியே என்ன பாபா ரைட் வடிவா தான் கிடக்கு இது அம்மா சொத்து சொல்லணும் சப்பாத்து அங்கே போய் மாறுபடக்கூடாதுண்ணா உங்களோட பக்கியாக கிடக்கு சரியானா இல்லை அப்பாடே எல்லாம் சரி அந்தந்த கவுசுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே போட்டுட்டு அப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ன சொக்கால போடு அம்மா தாயே ஐயோ ஏலாதாம் ரவக்கு இருவக்கு இது தட்டும் எங்க பையன் கொஞ்சம் பாம்பு பூச்சி தானே பேஸ்டின் போடு இது
மூன்றோட காய்ச்சல் தெரியாது வெயிலுக்கு நாள் முழுகியும் விட்டுட்டேன் சொல்ல சொல்ல கேட்காம நடுவில் தான் இப்போ கிளைமேட் எல்லாம் புளிய ஏலாதான் மேடம் இந்த காலை இந்த மொத்தத்துக்கு கூட கலைக்குது ஐயோ வருவா அப்பா இந்த சப்பாத்தும் அப்படிதான் மாசத்துக்கு மாசம் இந்த ஆட்கள் ஊதி கொண்டு போயிடும் பாம்போட இருக்காடா தட்டி தான் இதோ தட்டியெல்லாம் வராது போட குழந்தை கிடக்கும் ஆமாம் ஒன்று கிடக்குது அது கொஞ்சம் இருக்குதாங்க பிரதிநேற்று வாங்கினாங்க ஆம்பளை பிள்ளைன்னா அப்படி தானே அது கூட்டணும் கைத்தறியெல்லாம் கூட்டச்சுனா சரி இது வெளியேறான வரும் அது உள்ளுக்கு வரும் பார் உள்ளுக்கையோ சரி அதை எடுத்து ஒரு வெளியாகும் ஐயோ அவங்க ஆ சரி ஒவ்வொரு சப்பாத்தும் ஒவ்வொரு முடல்ல வருதுப்பா ஒரு முறையில் இல்லாமல் விட்டுட்டார் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது போடச்சு கரெக்டாக கூடாது சரி என்ன சப்பாத்தி திருப்பி ஒரு மாதம் தலை இருக்குமே ஆமாம் அப்பா முடிவா உள்ளுக்க விட ஷர்ட்டு ஷர்ட் உள்ளுக்க விடணும் அதான் உள்ளுக்குள்ள அதான் க்ரீன் கவுசன்டோடைய அங்கே போய் உடுப்பு மாற்ற பக்கமாக இருக்கான் அப்போ அதில் அழைச்சி பாருங்க பச்சை கலர் ஷோட் சேம் தான் உள்ளுக்குள்ள விட்டுருக்குறாரு ஏன்னா அங்கே போய் மாற்ற ஈஸி என்றாக்காண்டி என்னது அது பரவாயில்ல ஆம்பளை பிள்ளைங்க ரைட் என்னது ஷோர்ட்ஸ் பட் இது தெரியாது உள்ளுக்க விடலையே இப்போ அங்கே உடுப்பு மாத்திரானே நான் இந்த கவுஸ் கலரில் வந்து உடுப்பு மாத்திராதானே சரி ஓகே அப்புறம் தலையை விழுத்து பவுடர் அடிக்காட்டாலும் ஒன்று வெளில தானே வடிவாக இருக்கல சரியே ஓகே அப்போ எங்கள் டஸ்ட் கூட வந்து சாப்பிட்டு மல்கடுத்தி சாலை வந்து அது டையை குத்தி என்ன டையை குத்தி வந்து அஸ்டின் அந்த க்ளீன் ஷோர்ட்ஸும் டிஷர்ட்டையும் வந்து நான் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் சரி அச்சு நம்ம வரல போடணும் போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் யோசிக்க கூட தண்ணி போதெல்லாம் விட்டு வச்சுக்கிடாது கவனமாக போயிட்டு வா என்னென்னா வெயில் கடலில் வெயில் கிடைக்காம கவுசுக்குள்ளே இல்லைண்ணே அப்பாட்ட காசு எல்லாம் கொடுத்துருவேன் என்ன அது அப்பா வருதா நகசிக்காம விளையாடிட்டு வின் பண்ணி வா அஸ்டினண்டைக்கு சாம்பியன் எடுத்து கொண்டு வந்தால் என்ன வாங்கி தரது கணக்கு பெருசாக கேட்க மாட்டேன் என்ன இப்போ என்ன வாங்கி தரேன் அண்ணா உண்டக்கோணும் அண்ணாவுக்கு உண்டக்கோணும் மட்டும்தான் பாடம் சரி அப்போ வின் பண்ணிட்டு வா அப்போ அஸ்டினுக்கு நாங்கள் இன்னைக்கு அஸ்டினை விற்பதுக்கு என்ன கேட்டால் நாங்கள் வாங்கி கொடுப்போம் சரியா அதெல்லாம் பெருசாக கேட்கக்கூடாது 5 ரூபாக்குள்ள ஏன்னா சரி 1 மணிக்கு தான் இன்னும் நேரம் கிடக்கு அப்போ அவசரப்பட்டோன்னீங்களா என்ன வெளியே போனதெல்லாம் மாச்சிங்க எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி சரி அப்போ நாங்கள் கதைச்சா காய்ச்சி கொண்டுருக்கலாம் ஓகே அப்போ அஸ்டினை வந்து நாங்கள் வறுக்கிறது சரி இனிமேல் அஸ்டினை கொண்டாங்க வெயில் அடிக்குது மோட்டர் சைக்கிள் அவங்க ராக்கிட்டு வரணும் அஸ்டின் வெயில் கணிக்காம காணும் விளையாடுங்க என்னென்னா மிச்சத்தை நாங்கள் அஸ்டின் வந்தால் போல தொடருவோம் என்ன சாம்பியனோட வராரு என்னத்தோட வரான்னு மீதியை வெயிட் பண்ணி பார்ப்போமே அம்மா வெயில் நமக்கு வெயில் அடிக்குது வெயில் வெயில் ஆச்சு சைட்டா போ மோட்டர் சைக்கிள் சீட்டு ரீபோர்ட்ஸ் வட்டிவா தானே அம்மா சைனாக்காரனா என்னாச்சு அது டை கட்டலையே இல்லை டை தேவையில்லைங்க அப்போ அது என்ன சாம்பியனோ தெரியல 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 வயலில் கடை காக்கலை கொண்டு லைக் போடுவோம் மேடம் லைக்கில் போட்டேன் அம்மா வேக அப்பாட்ட கொடுக்குறேன் ஐயோ நான் வந்தே கோரி விட்டு சரியே பாய் வெட்டிகரமாக போயிட்டு வாங்க பாய் 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 போட்டி முடிஞ்சு வெட்டிகரமாக வந்துட்டு நாம் ஆ என்னடா எங்கே இவனுக்கு என்ன கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரம் செய்தாடா இந்த அப்படியே எந்த பிள்ளையோட கிடக்கும் அங்கே பேங்கோட கட்டிடுங்க வச்சு காட்டு மக்கள் 6 சாம்பியன் நம்ம ரசிச்சுனுக்கு உண்மையாவோ எந்த கடவுளே
இந்த கிரவுண்டில் நான் நிற்க என்னத்தை சொல்ல இந்த கடவுளை இந்த பேர் ஆனால் எல்லாருக்கும் அதிசயம் வந்து கூட அந்த சேர்க்கிறதுனால அப்படியெல்லாம் விளையாடுவாங்க அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அதில் வலிக்க எனக்கு அது இதை ஒரு மேக் சி உங்களோட மாணவா நான் நோமல் எந்த அம்மா கிரவுண்டை கரைச்சி குடிக்கிறேன் அவன் அப்பா எப்படி ஒரு சாம்பியன் எடுப்பினா ஒன்று ஜோதிச்சு கொண்டு போனேன் அஸ்டின் அது ஜெயிப்பிக்கிறேங்க எந்த கடவுளே மண்டை கவடிக்கிறேக்கா இதான் பளிச்சம் எனக்கு உள்ள சி நான் ஒரு துளியும் எதிர்பார்க்கல செஞ்சு ஐயோ அப்ப கணக்கு பார்த்துட்டு வேற அது அங்க வீட்டுக்கு 2-3 இடக்கல அப்பா கிரியண்ண என்ன விளையாட்டு செய்யறான் அவன எங்க அஜின வச்சலாச்சு முஜி ஒண்ணுக்கு அதுவே சொன்னார் அந்த ஒரு அதுவே அந்த அதுவே சொன்னார் அவன் அதெல்லாம் முதல் ஓகே பாத்தீங்களோ கடவுளை எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷம் எங்க ரசிகுட்டிக்கு உண்மைக்குமே பெருசா கொடுத்தாலும் அது என்னன்னு சொன்னா 3 குழு விளையாட்டுல ஃபர்ஸ்டா வந்தவனா அதே மாதிரி தனி விளையாட்டு 3ல ஃபர்ஸ்டா வந்தவனா 6 சாம்பியன் இல்ல பாத்தீங்க இது எல்லாம் 2 வட்டான்றாங்க இல்ல அதை விட இதுல இது கொஞ்சம் 5 சின்ன இது வந்து பெரிய கப் யாராச்சும் நம்புவாங்களா எங்க ரசிகுட்டி விளையாட்டு பாருங்க பெரிய சந்தோஷமா இருக்கேன்னு அது அது எனக்கு சம்பின பார்க்க ஒரு மேக் ஏதோ விக்ரக் மேக் மாதிரி உண்மையிலேயே சிறப்பிக்கிற பாருங்க 3 விளையாட்டுலயும் ஃபர்ஸ்ட் இந்த சோழன் இல்ல மஸ்டின் பந்தெறிதெல்லாம் முதலாவது ஒன்று மற்றது இங்க போன 100 மீட்டர் ஓட்டத்துல முதலாவது அடுத்தது என்ன லாங் ஜம்ப் நீளம் பாய்தல்லை வந்து முதலாம் இடம் அப்ப இங்க இது அந்த ஆசையை பாருங்கப்பா மஸ்டின் குட்டின்ற இது வந்து போன வருஷம் பிள்ளை எடுத்த சாம்பியன் அதே வந்து வச்சுக்கோ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இருக்குது ஓகே இதை வந்து இப்படி நாங்க வைப்போம் தெரியும் அப்ப உண்மையில என்ன ஜோது வாயில் என்ன இது 3 கொடுத்தது இந்த இருக்கு அந்த குழு விளையாட்டு செய்தவரா அதிலே முதலாவது இது கொடுத்தது பெரிய ஒன்றெடுப்பான்னு சொல்லி ஒரு இதாகுது ஏழாண்டு செல்லக்குட்டியை நான் நெஞ்சு நாளந்தீராளா அப்போ இன்னொரு விளையாட்டு ஏண்டா காய்ச்சலாம் இல்லை போகணும் எவ்வளோ மேலாக கிடக்குது ஒரு சாம்பியன் அவன் உண்மையில இல்லாம ஒரு இதுதான் தெரியுமா அவன் அந்த எங்கட ஆளுக்கு கால் முடிச்சு போட்டுது அப்படின்னு கூட எங்களோட ஊருக்கு முடிஞ்சிடு இப்போ எங்க வித்தனீங்களா இன்னும் இப்படி விளையாட்டு செய்யற இந்த அந்த காலம் எங்க நேரம் எங்கேயா நான் வயசுல நக்கல் அடிக்கிறீங்கன்னாக்கா ஒட்டோக்குள்ள ஓடுறான்னு கணக்கு இல்லையா சரி அவங்க எதிர்பார்த்து எடுப்பேன் அது பெரிய ஒரு அதிசயமாப்பா உண்மையில ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கிற 9 வயசு படிக்கும் வந்து 6 சாம்பியன் எடுத்துக்காங்க பாருங்க 5 சின்ன இது வந்து பெருசு நல்ல வடிவான பெரிய நல்லா புகழ கொஞ்சம் ஆளோட்டு கேட்டுக்கொண்டு நிற்குது எல்லாத்தையும் இதுக்காக தான் எவ்வளவு நேரம் கொண்டிருந்தேன்னா என்ன மாதிரி காய்ச்சல் ரெண்டபடியால 2-3 நாள் வந்து விளையாட்டு போகல ஆனாலும் எதிர்பாராத பெரிய ஒரு விஷயம் இதை கொண்டு போய் ஆர்வாக்கள் அனுவாக்களுக்கு எல்லாம் காட்டணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மஸ்டில் காய்ச்சல் விளையாட்டு செய்வாங்க நினைச்சு அப்ப என்ன வாங்கி தரது அது சொல்ல எல்லாமே வேணும் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் வீடியோ சந்தோஷம் சரி ஒன்றில் 6டாப்பா சாம்பியன் இந்த 3 விளையாட்டுல ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வாங்க வருங்காலத்தில் ஒரு விளையாட்டு வீரங்க தான் பெற போறானே ஓகே எங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் எங்களோட வந்து தெரியுமா கண்டிப்பா இதுல ஒரு சிறிய வயசுல வந்து போன வருஷம் எடுத்தது ஒரு கப் இந்த வருஷம் வந்து 6 கப்பு கடவுள் அடிச்சு கூட வந்திருக்கேன் விளையாடல ஓகே சந்தோஷமானவர்களே அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க